அனைவருக்கும் வணக்கம். சற்றும் வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிட்வா புயல் எதிரொலி சூறைக்காற்றுடன் கனமழை, தமிழ்நாட்டில் 2 உயிரிழப்பு. தற்போது வரைக்கும் இலங்கையில பாத்தீங்கன்னா உயிர் சேதம் அதிகமாக ஏற்பட்ட நிலையில தமிழகத்துல 2 உயிரிழப்பு. இது எப்படி நடந்தது, இந்த சம்பவம் எதனால ஏற்பட்டது அப்படின்னு தான் பிரீஃபா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. டிட்வா புயல் கரையை கடக்காமல் கரையை தொட்டபடியே பயணிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரைக்கு அருகே வந்து நின்ற வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில மழையை கொட்டி தயாராக இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ள சொல்லிருக்காங்க. குறிப்பா நேற்று இரவுல இருந்தே மழை தொடங்கிவிட்ட நிலையில இன்று மழை வெளுத்துவாகும் என சொல்லப்படுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல அநேக இடங்களிலும், தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில இடி மின்னல் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், ராணிப்பேட்டை சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று ஒரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்யும். குறிப்பா ரெட் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில ஒரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த உயிர் சேதம் எப்படி ஏற்படுது அப்படின்ட்டு பிரீஃபா பார்க்க போனீங்கன்னா, பொதுவாக ஒரு புயல் வந்து கடல்ல உருவாகி நிலப்பரப்புல ஊடுருவி, அதாவது கரையை கடக்க நேரத்துலதான் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரக்கிளைகள் முறிந்து விடுதல், சிறிய மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த நிலையில டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பால தமிழகத்துல 2 உயிரிழந்ததாக குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதன்படி தூத்துக்குடியில ஒரு வீடு இடிந்து ஒருவர் உயிரிழந்ததாகவும், அதாவது இறந்திருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் தஞ்சையில ஒரு பெண் வந்து உயிரிழந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. 163 குடிசைகள் சேதம் அடைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. 121 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன என்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு வந்து இவ்வாறு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த 2 பேர் வந்து தமிழகத்துல தற்பொழுது ஒரு சோகத்துக்கு உள்ளான ஒரு செய்தியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற மழை பற்றிய, வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், சேஃபா இருங்க எல்லாரும். தாழ்வான பகுதியில இருந்தா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மேடான பகுதிக்கு போக சொல்லியிருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்திலாம் கொஞ்சம் அலர்ட்டாவே இருக்க சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.